வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அது மட்டும் கொஞ்சம் யோசிப்போமே. ஏன் வெயி, ஏற்கனவே நம்மளால அவர் படாத பாடுபட்டுட்டாரு. இந்த ஃபங்க்ஷன் அப்ப கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அது நம்மளோட போகட்டுமே. திரும்ப அவர் வந்து அதுக்காக தான் மெனக்கெட்டு திரும்பவும் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க போறாரு. நம்மளால இதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சங்கடமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே ஜனனி? சித்தி ஏத்தெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவங்க ஆட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி நம்ம நினைச்சுக்க முடியாது தர்ஷினி. இவதான் அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் லைவா கொடுத்துட்டு இருக்காளே. என்ன அவங்களால வெளியே வந்து ஓப்பனா எதுவும் செய்ய முடியாது. இருந்தாலும் ஒரு பிரச்சனையை மாத்தி இன்னொரு பிரச்சனை கொடுக்க ட்ரை பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஆனா இனி என்ன நடந்தாலும் அது எல்லாத்தையும் சமாளிச்சு நம்ம சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிடணும். இப்போ எப்படியும் எல்லா மேஜர் வேலையும் முடிஞ்சிருச்சுல. அப்படின்னாலும் சில ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். பாத்துக்கலாம். விடுங்க, பாத்துக்கலாம். நம்மளால எதையும் சமாளிக்க முடியும், எதையும் ஜெயிக்க முடியும். ஆத்தாடி, இந்த புள்ள எண்ணி எண்ணி 4 வார்த்தையா தான் பேசுது. அதுவும் பஞ்சு டைலாக்கா விடுது. எல்லாம் உங்களை பார்த்துதான். உங்ககிட்ட எடுத்த ட்ரைனிங் தான். பேச பழகிட்டேன். அடி பாவி. ஆனா இந்த என்ன மாதிரி ட்ரெயின் விட்டா மாதிரி பேசணும்னா அதுக்கெல்லாம் ஒரு தனி கிளாஸ், சரியா? தனியா வந்து டியூஷன் சேர்த்துக்கணும். யோ, 4வது ரவுண்டா? எத்தனை தடவை சேஸ் எடுப்பா? குடிச்சு தொலை. என்னையா கதிர் மாமா பொண்டாட்டி பொண்டாட்டினா என்னையா அர்த்தம்? பொதுவாக அந்த சமூகத்தில் எதுக்கியா கல்யாணம் பண்ணுறாங்க? இல்லை தெரியாம தான் கேட்கேன். புருஷன் பொண்டாட்டின்னா என்னையா பந்தம்? என்னடா என்ன உளறிட்டு இருக்க மாமா? நான் தண்ணியை போட்டதுனாலாம் பேசலை. நான் உண்மையிலே தான் கேட்கேன். நான்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் மேலே உசுரையே வைக்கிற மாதிரி, இந்த உலகத்திலேயே யாருமே என்கிட்ட காட்டாத அன்பை காட்டுற மாதிரி, எனக்காக உயிரையே கொடுக்குற மாதிரி, இந்த உடலோட உயிரா பின்னி பிணைஞ்சிருக்கிற மாதிரி, அப்படிதானே பொண்டாட்டிங்கிற இருப்பா? அந்த நம்பிக்கையில தானே கல்யாணம் பண்றோம். இப்போ உன் வாழ்க்கையெல்லாம் பாக்குறப்ப எனக்கு கல்யாணத்து மேல இருக்கிற நம்பிக்கையே போயிருதியா? என்ன எதுக்கு இப்ப தேவையில்லாம உளறிட்டு இருக்க மாமா? ஏறி தொலைய போது விடு. இல்லையா, ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் வளரலையா? உன்னைய போலீஸ் தேடிட்டு இருக்கு. நீ உசுருக்கு பயந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஒளிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க. இப்போ உன் பொண்டாட்டி வீட்டில் குறைந்தபட்சம் ஒரு பரிதவிப்போட உன்னை வந்து தேடலைனாலும், ஐயோ என் புருஷன் போலீஸ் தேடிட்டு இருக்கு, ஒரு புள்ள பொட்ட பிள்ளைய வர வச்சிருக்கோம், நாளைக்கு அவ கணக்கு என்னாவும், பிள்ளைக்கு இன்னும் எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்கு,
நீ தானே அப்ப ஆ? உனக்கு ஏதோ ஆயிருமோன்னு அவ உசுர கையில பிடிச்சிட்டு இருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா வீடியோ பார்த்தல என்ன பண்ணிட்டு இருக்கா? அந்த அப்பத்தா பின்னால குத்து கல்லு மாதிரி நிக்கிறாயா? குத்து கல்லு மாதிரி தான் நிக்கா? ஆ? அதானே? தானாடா விட்டாலும் தான் அந்த அசையாடுன்னு ஊரில் சொல்லுவாங்க. அண்ணன் தம்பியை விட பொண்டாட்டி உறவு பலமாக இருக்குமா. 10-15 வயசில் அண்ணன் தம்பிங்களுக்குன்னு அடிச்சு பிடிச்சி கிடப்போம். 25 வயசில் எதுக்கியா பங்காளிகளாக மாறுறாங்க? காரணம் பொண்டாட்டி. கல்யாணத்துக்கு பிறகு அண்ணன் தம்பியை விட பொண்டாட்டி தான் பலமான உறவு. கேள்விப்பட்டிருங்க, ஊரில் சொல்லுவாங்க. யோ ஓன் பொண்டாட்டி ஒன்னத்துக்கும் தேராது. இப்ப என்ன பேசிட்டு இருப்பாங்க? நீ இன்னைக்கு பிடிபடுவியா நாளைக்கு பிடிபடுவியான்னு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளவு வெறுப்பு இருக்குமாயா கல்யாண வாழ்க்கையில? அப்புறம் எப்படி நீங்க ஒன்னா மண்ணா இருந்து புள்ள குட்டி பெத்துக்கிட்டீங்க? ஆமா, நீ கலரா அழகா ஸ்டைலா இருக்க. ஆனா உனக்குள்ள ஒரு ரொமான்ஸு, ஒரு சாஃப்ட்னஸ், அன்பு இது எதுவும் கிடையாது. மூர்க்கத்தனமான ஆளா இருக்கையா. ஏய் வாயை உடைச்சிருவேன். இரியா, முழுசா சொல்றத கேளியா. உன் பொண்டாட்டிக்கு உன் மேல ஒரு அன்பு, ஒரு சாஃப்ட்னஸ்ஸு, ஒரு ரொமான்ஸு இது ஏதாவது இருக்காயா? அதுக்கும் ஒண்ணும் இல்லையே. இந்த கல்யாண உறவுல என்னையா இருக்கு? இப்படி வெறுக்கிறவங்க எதுக்கியா கல்யாணம் பண்றீங்க? எனக்கெல்லாம் கல்யாண வாழ்க்கையில நம்பிக்கையே போயிருச்சியா. ஏய் இந்த அறிவுக்கரசிக்கு போனை போடுறேன். இப்ப எதுக்கு அவளுக்கு போன போட்டுக்கிட்டு? டேய் சொல்றது செய்டா. வர்ற போன போட்டியா? ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன்.